என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்திலும் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பற்றி நாங்கள் தியானிக்கும்படிக்கு தேவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெந்தேகோஸ்தே நாளை பற்றினதான ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஒவ்வொரு பகுதியாய் கவனித்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே, எழுத்தின் பிரகாரமாய் சொல்லப்பட்ட வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாய் எங்களுடைய முற்பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களிலே எப்படி அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அனுபவித்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களோடு கூட பேசுவீராக, நடத்துவீராக. இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வசனம் அவர்களை ஜீவன் உள்ளதாய் மாற்றட்டும் ஆண்டவரே. அந்த ஜீவனோடு கூட அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்யும். நீரே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் என்று சொல்லப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளை பற்றின ஒரு அனுபவத்தை நாம் இந்த நாட்களிலே நாம் கவனித்து வருகின்றோம். நான் உங்களுக்கு கடந்த வாரங்களிலே இந்த பெந்தேகோஸ்தே நாள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வந்தது என்பதை குறித்து உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும். அறுவடை பண்டிகை தான் 50வது நாள். அறுவடை பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த அறுவடை பண்டிகை தான் 50வது நாள் என்று கிரேக்க பதத்திலே பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகிறது. அப்போ பெந்தேகோஸ்தே என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட அனுபவங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு எப்படி அவைகள் மாறினது, அனுபவபூர்வமாய் மாறினது என்பதை பற்றி நாம் கடந்த வாரங்களிலே நாம் சில வசனங்கள் சில வார்த்தைகளினாலே உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கும். 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் ஆரம்பித்தோம். முதலாவதாக, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, யூனிட்டி, அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திற்கு வந்தார்கள், அண்டர்ஸ்டாண்டிங். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு முழக்கம் உண்டாயிற்று, யுனிக் சவுண்ட். ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அல்டிமேஷன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4 காரியங்களிலே முதல் பகுதியை நாம் முடித்து 2வது பகுதியை நாம் கவனித்து வருகின்றோம். அவர்கள் எல்லாரும் ஓர் இடத்திலே வந்து சேர்ந்தார்கள் என்று, இந்த ஓர் இடம் என்று சொல்லும் பொழுது அது மேல் வீட்டு அறையை தான் அந்த இடம் என்று காட்டுகிறது என்பதை பற்றியும், இந்த மேல் வீட்டு அறைக்கு எப்படி உலகத்திலே இருந்தவர்கள் பல நாடுகளிலே இருந்தவர்கள் வந்தார்கள் என்பதற்கு தாவீது அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திற்கு மேலே அந்த வீடு இருந்தது என்பதை குறித்ததான ஒரு சரித்திர பகுதியையும், அதே நேரத்தில் நாம் சபை கூடி வருதலை பற்றி, கூடி வருகிற இடத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்கின்ற ஒரு அடிப்படையான காரியத்தை நான் உங்களுக்கு கடந்த வாரத்திலே சொன்னது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கடைசியாய் நான் முடிக்கும் பொழுது சபை கூடி வருதலை நாம் விட்டு விடாதபடிக்கு, சபை கூடி வருதல் முக்கியம். சபை என்று சொல்லப்படுகிற ஒரு பொதுவான இடம் என்பது மிக முக்கியமானது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு கடந்த வாரத்திலே நான் நிறைவு செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சபை என்ற ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தினார். இந்த சபைக்கு அந்த நாட்களிலே கூடி வருகின்ற கூடி வரவை அப்போஸ்தலர்கள் முக்கியப்படுத்தினார்கள் என்பதையும், அப்போஸ்தலருடைய முக்கியத்துவம் அந்த நாட்களிலே இருந்தது என்பதையும் நாம் கடந்த நாட்களிலே நாம் கவனித்தோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி, விட்டு விடாதபடிக்கு நீங்கள் அதை பின்தொடர வேண்டும் என்பதை பற்றி நாம் கவனித்தோம். நான் அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் இன்னும் சில காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்வோமே. நீங்கள் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் 30ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 2 அதிகாரங்களிலும்
எசேக்கியா ராஜாவை பற்றின சில காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் எசேக்கியா ராஜா யூத ராஜாக்களிலே 13வது ராஜாவாகவும் 25வது வயதிலே அவர் ராஜ்யபாரத்திற்கு ராஜாவாய் மாறினதும் 29 வருஷங்கள் ராஜ்யபாரம் செய்ததும் ஏறக்குறைய 54 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்து மரித்த ஒரு சம்பவத்தை நாம் இந்த நாளாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே சொல்லுகிறேன், இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுடைய நாட்களிலே எசேக்கியா செய்த ஒரு உன்னதமான ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் தங்கள் உலக ஆசீர்வாதத்தையும் உலக மகிழ்ச்சியும், தேவன் கொடுத்த உலக ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்த உலக மகிழ்ச்சியும் அவர்கள் கொண்டாடினவர்களாய் இருக்கிறார்களே ஒழிய, தேவனுடைய பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறதிலே, கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய கூடி வருவதிலே அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருந்தபடியினாலே எசேக்கியா ராஜா காலத்திலே தேவன் ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். அவர் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தாராம். நீங்கள் 29வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 29ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண தேவனை பின்பற்றுவதற்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நான் நிர்ணயித்துக் கொண்டேன். நீங்களும் இப்பொழுது அவரோட உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்களை தேவனோடு கூட சேர்ப்பதற்காக எசேக்கியா ராஜா முயற்சி செய்கிறார். அப்படி ஜனங்களோட தேவனோடு கூட ஜனங்களை சேர்ப்பதற்கு எசேக்கியா முயற்சி செய்யும் பொழுது, நீங்கள் 30ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அநேகர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்கு இணங்கி போகிறார்கள், ஒரு சிலர் இணங்காமல் இருக்கிறார்கள். நீங்கள் 10வது வசனத்தை வாசிப்பீர்கள், 11வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமிற்கு வந்தார்கள், பண்டிகை ஆசரிப்பதற்கு, தேவனை கனப்படுத்துவதற்கு, தேவ சமூகத்திற்கு வருவதற்கு, தேவனுக்குள்ளே வளருவதற்கு தங்களுடைய இருதயத்திலே ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் தேவ சமூகத்திற்கு வந்தார்கள். ஆனால் ஒரு சிலரோ அதை அசட்டை பண்ணினார்கள், அதை பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவர்கள் இவர்களை பார்த்து, யார் எசேக்கியா ராஜாவினிடத்திலே இருந்து கடிதங்களை வாங்கி கொண்டு ஜனங்களுக்கு சொல்ல வந்தார்களோ, சொல்ல வந்தவர்களை இஸ்ரவேலரிலே சிலர் பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எந்த இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு மகிமைக்குரிய ஒரு வேலை நடக்கிறதோ அந்த இடத்திலே சிலருடைய பரியாசம் நிச்சயமாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பரியாசத்தை குறித்து வேதத்தில் சில அடையாளங்களை சொல்லுகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நீங்களும் தவறாமல் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறீர்கள், நீங்களும் தவறாமல் தேவ சமூகத்திற்கு வருகிறீர்கள். இந்த தவறாமல் நீங்கள் தேவ சமூகத்திற்கு வருகின்ற இந்த காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்திலோ உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையிலோ அல்லது வேறு சிலர் யாராகிலும் நம்முடைய குடும்பத்திலே வெளியிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்மை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே நம்மை அற்பமாக எண்ணுகிற, பரியாசம் பண்ணுகிற ஒரு பரியாசத்திற்குள்ளாய் வருகிறது. நீங்கள் அவங்க பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, ஏதோ ஒரு தேவ சமூகம் நம்மிலிருந்து வளருவதற்காக தேவன் கொடுக்குற ஒரு அடையாளம் நமக்கு. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு அது அடையாளம். நீங்கள் இந்த பரியாசத்தை பற்றி நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதை குறித்து நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், ஆவிக்குரிய பிள்ளைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்திற்குரிய வாழ்க்கைக்கும் எப்பொழுதும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் என்று சொன்னால், மாம்சத்திற்கு உரியவனாய் இருக்கிறவன் ஆவிக்குரியவனை எப்பொழுதும் பரியாசம் பண்ணுவான். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய காரியத்தில் ஜீவன் உண்டு, மாம்சத்திற்குரிய காரியத்தில் ஜீவன் இல்லை. அப்போ ஜீவனுக்கு ஏதுவாய் நாம் கடந்து செல்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இந்த ஜீவனுக்கு ஏதுவான காரியத்திலே நமக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணுகிற இஸ்மவேலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய அடுத்த வாரிசாக ஆபிரகாமிற்குரிய ஆசீர்வாதம் ஈசாக்கிற்கு கிடைத்ததே ஒழிய இஸ்மவேலுக்கு கிடைக்கவில்லை. இஸ்மவேல் துரத்தப்பட்டவனாய் மாறினான்.
நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்காக அவர் வந்த பொழுது, நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, சன்பலாத், தொபியா, அரேபியனானிய கேஷோம் என்று சொல்லப்படுகிறவர்கள் இவர்கள் அலங்கம் கட்டுகிறதை கண்டு பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரியாசம் பண்ணினார்கள். செய்கிற வேலை ஒரு தேவனுக்குரிய ஒரு பணிவிடை. ஆனால் அவர்களுக்கு வந்த ரிசல்ட் என்னவென்று சொன்னால், என்ன ரிசல்ட் அவர்களுக்கு கிடைச்சதுன்னா பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் யோபினுடைய சரித்திரத்தில், யோபு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய இடங்களிலே யோபு பரியாசம் பண்ணப்படுகிறதை குறித்து அவர் சொல்லுகிறார். நீங்கள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. யார் உத்தமர்களாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் தேவனுக்கு முன்பாய் நீதியாய் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் பரியாசம் என்ற ஒரு காரியம் நிச்சயமாய் வரும். இந்த பரியாசம் வருகிறதுனாலே நீங்கள் ஒருவேளை கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோ, ஏன் இவர்களெல்லாம் பரியாசம் பண்ணுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே நாம் யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறதோ அங்கே அவர்களை சுற்றிலும் பரியாசம் என்ற காரியம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு காலையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் 27ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இது எல்லாவற்றிலும் இயேசு பரியாசம் பண்ணப்படுகிறதை குறித்து சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போகிறவர்கள் பரியாசம் பண்ணப்படுவதல்ல, இயேசுவே தன்னுடைய வாழ்க்கையில் பரியாசம் பண்ணப்பட்டார். யார் பரியாசம் பண்ணினார்கள் என்று சொன்னால், பரிசேயரையும் அதே நேரத்தில் வேத பாரகரும் சாதாரண ஜனங்களுமாய் அவரை பரியாசம் பண்ணினார்கள். ரோம போர் சேவகருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தொடர்ந்த பரியாசம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே மாத்திரம் அல்ல. நீங்கள் இந்த அப்போஸ்தலருடைய காலங்களிலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதில் 13வது வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிக்கின்ற ஒரு துதியை அவர்கள் ஏறெடுக்கும் பொழுது மற்றவர்கள் அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணினார்களாம். இவர்கள் எல்லாம் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட பரியாசம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே வந்த பரியாசம் மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே வந்த பரியாசம் மாத்திரமல்ல, பேதுருவும் யூதாவும் கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் இருப்பார்கள் என்பதை கடைசி நாட்களுடைய அடையாளமாகவே சொல்லுகிறார்கள். நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் வந்து தங்களுடைய சுய இச்சையின்படி, அப்படியானால் தங்களுடைய சுய இச்சையின்படி நடக்கிற ஒரு நடக்கை பரியாசம் என்ற அர்த்தம். நீங்கள் பரியாசக்காரன்னா யாரோ ரோட்டில் நின்று அல்லது தெருவில் நின்று கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளை அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்றது மாத்திரம் இல்லை. பரியாசக்காரன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, சுய அல்லது சுய இச்சை உள்ளவர்கள். யார் நம்மளை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு சுய இச்சை இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் யூதா 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை வாசிப்பீர்களானால், கடைசி காலங்களிலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களும் ஆவி இல்லாதவர்களுமாமே என்று சொல்லப்படுகிறது. கடைசி காலங்களிலே இந்த பரியாசக்காரர் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? பரியாசக்காரர், சுய இச்சைக்காரர், துன்மார்க்கமான இச்சை உள்ளவர்கள், பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், ஆவி இல்லாதவர்கள், எல்லாருமே பரியாசக்காரர் தான். ஒரு நல்ல தேவனுடைய சமூகத்தை, நல்ல ஆராதிக்கிற சமூகத்தையும்
நல்ல தேவனுடைய வசனத்தை கேட்கிற ஒரு சமூகத்தையும் யார் விட்டு பிரிகிறார்களோ அவர்கள் பரியாசக்காரர் தான். பிரிந்து போகிறவர்கள் பரியாசக்காரர்கள், ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களிலே சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட சுய இச்சையும் துன்மார்க்கமான இச்சைகளையும் உடைய ஜென்ம சுபாவம் உள்ள அல்லது ஆவியே இல்லாத, கர்த்தருடைய ஆவியே இல்லாத பரியாசக்காரர் என்று சொல்லப்படுகிறவர்கள் கடைசி காலத்தில் எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பட்டும், எழும்பட்டும், அவர்கள் எழும்பட்டும். இதை தேவன் நமக்கு அடையாளமாய் காட்டுகிறார். என்னவென்று சொன்னால், சில நேரங்களில் நான் இப்படி சொல்லுகிறேனே, என்னை மாதிரி நல்ல வெள்ளையாக வேஷ்டியும் ஜிப்பாவையும் போட்டுட்டு வந்தா சிலர் கிண்டலாக பேசுவாங்க. என்ன கிண்டலாக பேசுவாங்கன்னா, கர்த்தர் இதெல்லாம் வெள்ளை தான் போடணும்னு கேட்குறாரோ, அப்போனா கலர் போடணுன்ற ஒரு சுய இச்சை இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. வெள்ளை போடுறது என்னுடைய விருப்பம், வெள்ளை போடுறது உங்களுடைய விருப்பம். வெள்ளை போட்டால் தான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு யாராகிலும் பேசினா அவர்களுக்குள்ளே சுய இச்சை இருக்குன்னு அர்த்தம். வெள்ளை போட்டால் தான் நம்ம சபைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சுய இச்சை உள்ள. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கலரை போடுங்க, வெள்ளை போடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் நீங்கள் மற்றொருவரை பார்த்து, மற்றொருவர் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்து நீங்கள் இழிவாய் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கலர் போடுறது தப்பு இல்லை, ஆனால் வெள்ளை போட்டிருக்கிறவங்களை நீங்கள் கீழ்த்தரமாக பேசுவீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அவர்களுக்குள்ளே சுய இச்சை இருக்கிறது. உங்களுக்கு தேவையான, உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்த ஒரு காரியத்தை நீங்கள் உடுத்திக் கொள்ளுகிறீர்கள், அணிந்து கொள்ளுகிறீர்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அதை செய்யாமல் அதை வேண்டாம் என்று விட்டு விடுகிறவர்களை பார்த்து நீங்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்பீர்கள், ஆனால் நீங்கள் பரியாசக்காரராய் மாறுவீர்கள். அப்படின்னா நான் சொல்லுகிறேன், நம்மளை பார்த்து நிறைய பேர் நம்முடைய பிரதிஷ்டையை கிண்டல் பண்ணுறவங்க, நம்முடைய ஒழுக்கத்தை கிண்டல் பண்ணுறவங்க, பைபிளை தூக்கிட்டு ஆண்டவர் ஆண்டவர்னு போயிடுறாங்க இவங்க அப்படின்னு பேசுகிறவங்க, இவங்க எல்லாருமே வேதத்தின்படி பரியாசக்காரர் தான். சர்ச்சுக்கு போகிறாங்க, பெருசாக சர்ச்சுக்கு போயிடுறாங்க, என்னமோ அதில் வெள்ளையை போட்டுக்கிட்டா போகிறாங்க, என்னமோ பைபிளை தூக்கிட்டே போகிறாங்க. நான் சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் நம்முடைய காதுக்கு வரும் பொழுது நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட பரியாசக்காரர் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரியாசக்காரர்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கூடி வரவு ஒருவேளை பரியாசம் பண்ணப்படுகிறவைகளாய் இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட பரியாசக்காரருக்கு முன்பாக தேவன் நம்மை சாட்சி உள்ளவராய் நிறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் சபைக்கு கூடி வருகிற காரியத்திலே யாராகிலும் உங்களை பரியாசம் பண்ணுவார்களே ஆனால், அல்லது பரியாசத்திற்குரிய காரியத்தின் நிமித்தமாய் உங்களை கஷ்டப்படுத்துவார்கள் என்று சொன்னால், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய கூடி வரவு, அவர்கள் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதே, அந்த ஓரிடத்தில் கூடி வந்திருக்கிற அந்த கூடி வரவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை அறிவீர்கள், உலகம் என்னை அறியாது. நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் உலகம் அந்த சத்தத்தை கேட்காது. நீங்கள் என்னை பின் சென்று வரும்படியாய் வழியை காண்பீர்கள், ஆனால் உலகம் அதை காணாது. ஏன் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே உலகம் அறியாத ஒன்றை தேவன் வைத்திருக்கிறபடியினாலே தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவ் வருது. ஒரே ஒரு நாள் லீவ் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்கேயாவது வெளியில் போவோமே, எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வருவோமேன்னு சொல்லி வெளியில் எங்கேயும் சுற்றுறதுக்கு போகாமல் அல்லது வெளியில் எந்த காரியத்தை செய்யாமல் தேவ சமூகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே தேவன் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே கூடினார்கள். அப்படி என்று சொன்னால், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 2 பதங்களாய் நான் அவைகளை கவனித்து வருகிறேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் ஜனங்களை தேடி வந்த ஒரு அனுபவம் என்பது உண்டு. அதே நேரத்தில் ஜனங்கள் இயேசுவை தேடின ஒரு அனுபவம் ஒன்று வேதத்தில் உண்டு. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், பரிசுத்த வேதாகமத்திலே 2 அனுபவங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே இயேசு அவர்களை தேடி வந்ததும், இயேசு கிறிஸ்துவை பற்றின செய்தி ஜனங்களை தேடி வந்ததும், அவர்கள் எங்கே இருந்தார்களோ அங்கேயே வந்து ஆண்டவர் அவர்களை வந்து தரிசனம் கொடுத்ததும் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த தரிசனத்தினுடைய அடுத்த ஸ்டெப் அனுபவம் எப்படி போகிறது என்று சொன்னால், ஜனங்கள் இயேசு இருக்கிற இடத்துக்கு ஓடி போகிற ஒரு அனுபவமாய் மாறுகிறது.
நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, ரட்சிப்பு என்பது இயேசு நம்மிடத்திலே வந்து நமக்கு கொடுத்தது. ஞானஸ்நானம் என்பது நாம் இயேசுவினிடத்திலே போய் பெற்றுக்கொள்வது. அப்படியானால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவமும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து போகிற ஒரு அனுபவமாய் 2 அனுபவங்கள் சொல்லப்படுகிறது. அதனாலே தான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 நாளாகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு வசனம் இப்படியாய் வருகிறது, எவருடைய இருதயம் தாழ்மைப்பட்டதோ அவர்கள் எல்லாரும் எருசலேமிற்கு வந்தார்கள், தேவ சமூகத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் வந்து நமக்கு உதவி செய்கிற, நம்மோடு பேசுகிற அனுபவம் வேதத்தில் உண்டு. இந்த அனுபவம் இப்படியே காலாகாலத்திற்கும் போகாதபடிக்கு நாம் தேவ சமூகத்திற்கு சென்று அவரை தரிசிக்கிற ஒரு அனுபவம் வேதத்திலே சொல்லப்படுகின்றது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோசேப்பு மரியாள் கர்ப்பவதியானாள் என்பதை அறிந்து அவளை எப்படி ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று சொல்லி யோசனை பண்ணும் பொழுது கர்த்தருடைய தூதன் யோசேப்பிற்கு தரிசனமாகி யோசேப்பினிடத்திலே சொல்லுகிறார், அவளிடத்திலே பிறக்கிறது பரிசுத்தமானது, நீ அவளை சேர்த்துக்கொள் என்று சொல்லி யோசேப்பு எந்த வீட்டிலே இருந்தாரோ அந்த வீட்டிலே தேவனுடைய தூதன் வந்து அவரோடு பேசினார். அது ஒரு அனுபவம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரையிலும் வாசிக்கும் பொழுது, மரியாள் எந்த வீட்டிலே இருந்தாலோ அந்த வீட்டிற்கு சென்று தேவனுடைய தூதன் அவரை பார்த்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லூக்காவை வாசிக்கலாமே. 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நீங்க வாசிங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானான யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை. பாருங்க, எந்த நாடு, எந்த ஊரு, எந்த பட்டணம்னு அப்படியே உரிச்சி எடுத்து ஆண்டவர் கொடுக்கிறார். இதை தேடி வந்து தேவனுடைய தூதன் கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்னாராம். நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்களாம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எதற்காய் வந்தார்கள் என்று சொன்னால், இயேசுவை காணும்படியாய் அவர்கள் வந்தார்களாம். இயேசுவை காணும்படியாய் வந்தார்கள் என்று சொன்னால், கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை தேவன் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை அவர்கள் இருக்கிற இடத்திலேயே காண்பிக்கிறார். அந்த அடையாளத்தை பார்த்து இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் இயேசுவை தேடி வருகிறார். அப்படின்னா முதலாவது என்ன நடக்குதுன்னா, அவங்க இருக்கிற இடத்திலே ஆண்டவர் வந்து சொல்றாரு பிறந்திருக்கிறார். நீங்கள் மேய்ப்பர்களை பற்றி வேதத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மேய்ப்பர்களுக்கு 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்திலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலும் வாசிக்கும் பொழுது, எப்படி ஞானிகளுக்கு இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அடையாளம் கொடுத்தார், அதே மாதிரி மேய்ப்பர்களுக்கு அவர்கள் தங்கி இருக்கையில் அவங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய தூதன் வந்து சொல்றாரு, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்படின்னா நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். யோசேப்பு இருந்த இடத்துக்கு தேவதூதன் வந்தார், மரியாள் இருந்த இடத்திற்கு தேவதூதன் வந்தார், ஞானிகள் இருக்கிற இடத்திற்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது, மேய்ப்பர்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து அவர்களுக்கு சம்பவம் சொல்லப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த அனுபவத்தை நீங்கள் இவருடைய வாழ்க்கையில் வாசிங்கன்னா இதனோடு கூட முடிந்துடல. இந்த அனுபவத்திற்கு ஒரு ரிப்பிட்டேஷன் அல்லது ஒரு மறு அனுபவத்தினுடைய வளர்ச்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னவென்றால், எந்த சாஸ்திரிகள் இயேசு பிறக்கப் போகிறார் என்பதை குறித்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அடையாளத்தை பார்த்தார்களோ, அதே சாஸ்திரிகள் நீங்கள் 9, 10 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் இருந்த வீட்டிற்கு வந்து அவரை பணிந்து கொண்டார்கள் இருக்கு. நீங்கள் கவனிங்களேன், நான் ஓர் இடம் என்ற இடத்துக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு காலத்தில் அவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி போனார். ஆனால் அந்த வளர்ச்சி என்ன ஆகுதுன்னா, வளர வளர தேவன் இயேசு இருக்கிற இடத்தை அவர்கள் தேடி வந்தார்களாம். நீங்கள் அதே போல மேய்ப்பர்களை பற்றி வேதத்தில் வாசித்து பாருங்க. மேய்ப்பர்கள் எந்த இடத்துல தங்கியிருந்தார்களோ அங்கே தேவனுடைய தூதன் போய் அவர்களோடு பேசினாராம். அங்கே பேசின பின்பு மேய்ப்பர்கள் எல்லாரும் இயேசு இருக்கிற இடத்திற்கு வந்து இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டு அவரை வாழ்த்தி அவரை பற்றி மற்றவர்களுக்கு பிரசித்திப்படுத்தி கொண்டே அவர்கள் போனார்கள். அப்படின்னா தேவன் நமக்கு தோன்றுகிற ஒரு அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்தினுடைய அடுத்த அனுபவம், நாம் தேவன் இருக்கிற இடத்தை தேட வேண்டும். அதுதான் ஓரிடத்திலே கூடுகிற பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவம். நீங்க எங்க இருந்து ஏசப்பா கூப்பிட்டாலும் அங்க வந்துடுவார், கவலையே கிடையாது. ஆனால் அது எப்பவுமே நடக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. எப்பவுமே நடக்கணும்.
நீங்கள் இக்கட்டு நேரங்களிலே, இக்கட்டு சூழ்நிலைகளிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி எந்த இடத்துல இருந்து கூப்பிடுகிறீர்களோ அவர் அந்த இடத்திலே நமக்கு தரிசனமாகிறவர், அந்த இடத்திற்கு வருகிறார். அது சூளையா இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது தானியேல் சிங்க கெபியா இருந்தாலும் பரவாயில்லை. சூளையா இருந்தாலும் கெபியா இருந்தாலும் எந்த இடத்துல அவர்கள் தள்ளப்படுகிறார் அந்த இடத்துல தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்பது இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தானியேலை பற்றி வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்திலே போய் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு ஆலயங்கள் இடிக்கப்பட்டு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு, ஆலயமே இல்லை. இப்போது தானியேலையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாபிலோன் தேசத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ பாபிலோனில் இருக்கிற தானியேல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் தெரியுங்களா? 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இப்போ வாசிங்க. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க. அப்ப பாருங்க, அவர் ஜெபிக்கிற ஒரு இடத்தினுடைய பொசிஷன் நீங்க பாருங்களேன். நீங்க எங்க வேணாலும் ஜெபிக்கலாம்ல, எங்க வேணாலும் ஜெபிக்கலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு போகலாம். எங்க ஜெபிச்சாலும் ஆண்டவர் இருக்கிறாருன்னு இருக்குல்ல, எந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வழி இருக்குல்ல, நம்ம ஜெபிச்சோன்னா ஆண்டவர் உடனே வருவார்னு இருக்குல்ல. உண்மைதான், வேதத்தில் எழுதியிருக்குதான். ஆனாலும் நாம் தேவனை ஆராதிப்பதற்கு தேடுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதே போல நீங்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தாமல் அவர் வரமாட்டார். நான் தேவனுடைய ஆயத்தத்தையும் சொல்லுகிறேன், நம்முடைய ஆயத்தத்தை பற்றியும் சொல்லுகிறேன். நீங்கள் எந்த இடத்தில் ஆண்டவரை கூப்பிட்டாலும் அவர் வந்து உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க தான் இடத்தை ஆயத்தப்படுத்தணும். நீங்க தான் ஆயத்தப்படுத்தணும். சில நேரங்களில் சில சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். காலையில் ஜெபம் பண்ணீங்களா, வேதம் வாசிங்களா அப்படின்னு கேட்டால் அந்த ஜெபமும் வேதமும் எப்படி தெரியுங்களா பேசுவாங்க? போகிற வழியில் சோத்திரம் பண்ணினே ஜெபம் பண்ணினே தான் போனேன், வீட்டில் ஜெபம் பண்ணினே தான் வேலை செய்கிறேன், எங்கே போகிறேன்னு எங்கே வரணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான். அதெல்லாம் நல்லதான், டூ இட், தட்ஸ் நாட் ராங், தட் இஸ் த கரெக்ட் வே, தட் இஸ் த வே டு சர்வ் த லார்ட். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு அதுதான் முறைகள், அதுதான் வழிகள். ஆனாலும் நான் கேட்குறேன், நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஏதாகிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர்களா? பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா இப்படி சொல்லுங்களேன், இப்படி சொல்லுங்களேன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம சாப்பிட்றதுக்கு மாத்திரம் பாருங்களேன், அந்த இடம் கரெக்டாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு தட்டு இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குதா இல்லையா? எனக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு இருக்குது, எனக்குன்னு தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பாய் இருக்குது, எனக்குன்னு ஒரு தலைகாணி இருக்குது, எனக்குன்னு ஒரு போர்வை இருக்குது. நான் கேட்குறேன், உன்னுடைய ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு உனக்கு இடம் இருக்கா இல்லையா? எந்த இடத்துல நீ சந்திக்கிற? நான் சொல்லிட்டேங்களா, செருப்பு விடுற இடத்துல சந்திப்போம், ஏன்னா போகும்போது ஜெபம் பண்ணுவோம். துணி மாத்திர இடத்துல நின்று ஒரு 2 நிமிஷம் ஏதாவது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அங்கே சோத்திரம் சோத்திரம், வெளியில் போகும்போது சோத்திரம் சோத்திரம், சாப்பிடும்போது சோத்திரம் சோத்திரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாப்பிடும்போது நம்ம எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம் சொல்லுங்கள்? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? சாப்பிட்டு சாவக்கூடாதுன்றதுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம், வேறு எதுக்கு? ஏன்னா நிறைய பேர் தொண்டையில் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்களாம். இந்த மீன் சாப்பிட்ற யாரோ ஒருத்தர் மீன் முள் கொண்டு போய் உள்ளே மாட்டிக்கிச்சான், செத்து போயிட்டானோ. நான் பேப்பரில் படிச்சிருக்கேன். பிரியாணி சாப்பிட்றவர் ஆர்வத்தில் ஆர்வ கோளாறில் பிரியாணி இலை இருக்கு பாருங்க, அதையே சாப்பிட்டாராம், அது தொண்டையில் போய் அடைச்சிக்கிட்டு செத்து போயிட்டாராம். இதுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம், வேறு எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? வெளியில் போகும்போது ஜெபம் பண்ணுறோம், எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? உன் தேவனை நீ சந்திப்பதற்கு ஆயத்தப்படு அப்படின்னு வசனம் இருக்கு. அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் தேவனை சந்திக்கிறீங்க? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே கூடி வந்திருந்தார்களாம். அப்படியானால் நாம் நம்முடைய தேவனை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும். வீட்டிலே ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப அறை இருக்க வேண்டும், ஜெபிப்பதற்கான ஒரு இடம் இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் ஜெபிப்பது நல்லதுதான், ஆனால் நான் அவரை சந்திப்பதற்கு, தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட பேசும் பொழுது
அவர் விரும்புகிற நேரத்தில் அவர் வந்து பேசும் பொழுது எங்கு வேண்டுமானாலும் அவர் சந்திப்பார். ஆனால் நீங்களும் நானும் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறது அதற்கென்று ஒரு இடத்தை நாம் குறித்து அந்த இடத்துல தேவனை சந்திக்கிற ஒரு பழக்கம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்திலே கர்த்தர் அவர்களை சந்தித்தார். ஆனால் இன்றைக்கு அந்த மாற்றம் எப்படி வருகிறது என்று சொன்னால், அவர்கள் அவரை சந்திக்கும்படியாய் நாடு விட்டு நாடு. எல்கானா அண்ணாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். வருஷத்திற்கு ஒரு முறை தேவனுக்கு பலியிடும்படியாய் வருஷந்தோறும் சென்று பலியை செலுத்திவிட்டு வருகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்கிற ஒரு வேதனை, அவன் பலி செலுத்துகிற இடத்தை விடாதபடியினாலே, எந்த இடத்தை விடாமல் பற்றி கொண்டானோ அதே தேவ சமூகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுங்களா? பிள்ளை இல்லாத ஒரு மலடி 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்று சரித்திர வேதத்திலே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை மலடி என்று கிண்டல் செய்தவர்களுக்கு முன்பாய் 6 பிள்ளைகள். இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற, கர்த்தரை நோக்கி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாராகிலும் தேவனை தேடுகிற ஒருவர் இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சபையிலோ வெளியில் இருக்கிறவர்களை பற்றியோ நீங்கள் அக்கறை கொண்டு ஜெபிப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, எந்த இடத்துல அவங்க மலடின்னு பேர் வாங்கினாங்களோ அதே இடத்துல அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், ஒத்த பிள்ளை இல்லை 2 பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்களுக்கு கர்ப்பம்னு தரிச்சிங்கன்னா 2 பிள்ளை தான். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென். ஆமானா ஆமா தான், இல்லைனா இல்லை தான். ஆண்டவர் தருவேன்னு சொன்னானா தருவார் தான், தர மாட்டேன்னு சொன்னால் தரமாட்டார் தான், இல்லைனா இல்லை தான். மோசே சொன்னார், ஆண்டவரே நானும் காணாந்து, அதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்ட்டார். அவ்வளோதான். அதுக்கு மேலே மோசே போகலன்னு தான் பைபிளில் இருக்குது. ஆனால் காலேபு யோசுவாவை நான் கொண்டு போவேன்னு சொன்னாங்க. எத்தனை தடைகள் வந்தாங்களோ அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்திலே தாழ்வாய் நடத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, நீங்கள் தேவனுக்குரிய ஸ்தானத்தை நீங்கள் அறிந்து நீங்கள் அதை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வந்ததுன்னா தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து முழங்கால் போட வச்சு, முழங்கால் போட்டு பிள்ளைகளை ஜெபம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்க. கல்யாண நாள் வந்தது, நல்ல நாள் வந்ததுன்னா அந்த நாளில் ஒன்று காலையில் அல்லது சாயந்தரத்தில் நீங்கள் நேரத்தை குறித்து தனித்திருந்து தேவ சமூகத்திற்கு குடும்பமாய் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு விரும்பினா தாராளமாக நான் பண்ணுறேன். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவ சமூகத்துக்கு வந்து குடும்பமாக உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் இதுவரையிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்த வழிகளுக்கு நன்றி செலுத்தி இனிமேல் அவர் என்ன உங்களுக்கு செய்யணுமோ அதை கர்த்தரோட பாதத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் போய் பாருங்களேன். அடுத்த வருஷம் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் போன வருஷம் என்ன சொன்னீங்களோ அதை தேவன் உங்களுக்கு நிறைவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக வருவீங்கன்னு தெரியும். வேதத்தில் ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். வெரி எக்ஸலண்ட்டான ஒரு காரியம் சொல்கிறார். எக்ஸலண்ட்டான ஒரு காரியம். நான் ஆபிரகாமை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய், அவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அவைகளை போதிப்பான் என்று சொல்லத்தக்கதாய் ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே ஒரு சாட்சியை கொடுக்கிறார். கர்த்தரே ஒரு சாட்சியை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 19வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். 18, 19 வாசிங்களேன். நமக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுவான் என்பதை ஆண்டவர் அறிந்ததனால்தான் ஆண்டவர் என்ன செய்தாலும் ஆபிரகாம் கிட்ட சொல்லிடுறார். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறாருன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணுவாரோ, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தான் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி நடத்துவான். அதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், போகும்போதெல்லாம் நான் செய்ய போகிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்வாராம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் சொல்லுங்கள்?
சொன்னாதானே அவர் சொல்லுவார். ஆகையினாலே ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், என்னுடைய தாசன், என்னுடையவன். நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த காரியத்திலும் தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் தேவனுடைய பாதையிலே வழி நடத்துகிற ஒரு நடத்துதல். ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமிற்கு ஆண்டவர் ஒரு குறித்த மலையை காண்பித்து சொன்னாராம். நான் குறித்திருக்கிற இடத்திற்கு போய் நீ ஈசாக்கை பலி கொடுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, கர்த்தர் தனக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு அவன் வந்த பொழுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உரியதையும் செய்யறதில்ல, கர்த்தர் நமக்கு குறித்திருக்குதும் தெரியாது. ஏதோ எதர்ச்சையா வாழ்றோம், ஏதோ எதர்ச்சையா ஓடுறோம், ஏதோ எதர்ச்சையா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்குதுன்ற சந்தோஷத்தில் போகிறோமே ஒழிய தேவன் குறித்திருக்கிற இடம், எல்கானாவிற்கு குறித்ததை போல, ஆபிரகாமிற்கு குறித்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்த ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், தேவ சமூகம் என்ற இடம். அந்த தேவ சமூகத்திற்கு நீங்கள் வருவீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் எதை அவன் இழந்து போவேனோ என்று தன்னுடைய மனதிலே சிந்திக்க கூட செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறேன்னு நினைச்சானோ, அந்த செய்த காரியத்தின் நிமித்தமாய் ஈசாக்கை அவன் பல மடங்கு ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் அப்படி யோசித்தீங்களா தெரியலை. ஈசாக்கை பார்த்து இஸ்மவேல் கிண்டல் கேலி பண்ணுறாரு, பரியாசம் பண்ணுறாரு. பரியாசம் பண்ண உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை அனுப்பிடு, அவன் இருக்க வேண்டாம். அப்போ ஈசாக்கு மேலே ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருக்கு பாருங்களேன். ஈசாக்கு மேலே தேவனுடைய கண்கள் எவ்வளோ ஒரு வைராக்கியமாக பார்க்குது. ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகளை மொத்தம் 8 பிள்ளைகள். நான் சொல்ல 8 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பியாச்சு. மிக முக்கியமான முதல் பிள்ளைன்றது யாருன்னா இஸ்மவேல் தான் முதல் பிள்ளை, அப்புறம் தான் ஈசாக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேலை தேவன் தன்னுடையவன் என்று சொல்லாதபடிக்கு அவனையும் நான் ஒரு பெரிய சந்ததியை மாற்றுவேன், உன் ஜெபத்தினால நான் அதை உனக்கு செய்கிறேன், ஆனால் ஈசாக்கு தான் எனக்கு வேணும், ஈசாக்கு தான். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் குறித்திருக்கிற காரியத்திற்கு ஆபிரகாம் செவி கொடுக்கிறவராய். அதே மாதிரி ஈசாக்கு கிட்டவன் சொல்கிற, இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தார், நீ சொல்கிறத கேளு, உனக்கும் செய்வேன்னு சொல்லும் பொழுது ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவர் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பலன்களை கொடுக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் குறித்த இடத்துல இருக்கணும். கரெக்டாக தேவன் எந்த இடத்த சொல்கிறார் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். காலையில் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு எந்த இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துல தான் இருக்கணும். 7:30 மணிக்கு விட்டுட்டு நீங்கள் எதையாயில கதையை சொல்கிறோம், எதாயில பாட்டு பாடுறோன்னு சொல்லிட்டு எதையோ கதையை சொல்லி எதையோ பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் கதை சொல்கிறத கேட்பார், பாட்டு பாடுறதை கேட்பார், ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் குறித்த காரியத்திற்கு குறித்த இடத்திற்கு கவனத்தை கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு கவனத்தை கொடுப்பார். நான் ஒரு 2 சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்றைக்குரிய செய்தி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு ஓடி வந்தவருடைய வாழ்க்கையிலே இயேசு அவர்களிடத்திலே வந்து செய்த ஒரு அற்புதத்தை நான் வேதத்திலே வாசித்து பார்த்தேன். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின சம்பவம் தான் யோவான் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவிலே உணர்கிறார், லாசருடைய வாழ்க்கையில் நான் வேறொரு அற்புதத்தை செய்ய வேண்டும், இதை சுகமாக்குவதல்ல என்று அவர் தாமதித்து அவன் மரித்து 4 நாள் கழித்து தான் இயேசு கிறிஸ்து போனதாக சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி அவர் பட்டணத்தினுடைய வாசலுக்கு வந்த பொழுது நீங்கள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மார்த்தாள் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே மார்த்தாள் முதல்ல ஓடி போய் இயேசுவை சந்திக்கிறாள். நீங்கள் அதே 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது
30வது 31வது வசனத்திலே மரியாள் ஓடி போய் இயேசுவை சந்திக்கிறார். ஒரு காலத்திலே இயேசு அவர்களுடைய வீட்டிற்கு வந்ததாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களை தேடி வந்ததாக உங்களுக்கு இந்த 11ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டது. அவர் வந்ததற்கு இவர்கள் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்களாம். செத்து போயிட்டாரு, 4 நாள் ஆயிருச்சு, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி, ஒரு வாலிப வயசில் இருக்கிற ஒரு பிள்ளை வியாதிப்பட்டான். பாஸ்டருக்கு உடனே ஃபோன் பண்ணுறோம், இதோ வாரேன், நான் ஊரில் இருக்கேன், வந்துடுவேன், சென்னை தான் போயிருக்கேன், ஊழியக்கார மீட்டிங் போயிருக்கேன், வந்துடுவேன், நாளைக்கு சாயந்தரம் கிளம்பிடுவேன், நாளைக்கு ஊழியக்கார மீட்டிங்கு காலையில் கிளம்பி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி அந்த நேரத்தில் அந்த வாலிப ஆத்மா போய் சேர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஊழியக்கார மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், அடக்கம் தானே, நான் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரோடையா நீங்கள் காலையில் போய் பார்த்து நான் வீட்டில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, பாட்டை பாடிக்கிட்டு இருங்க. இந்த சிமியான் பிரதர் வருவார், அவர் பார்த்துக்குவார். மோகன் வந்து இந்த கல்ற அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஏதாவது உதவினா ராஜேஷும் வந்து செய்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையாக நான் சொல்லிவிட்டு எல்லாம் முடித்து எல்லாம் அடக்கடக்கெல்லாம் முடிஞ்சு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா எல்லாம் முடிஞ்சு, ரொம்ப சந்தோஷம், நாளை காலையில் நான் வந்துடுவேன், வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் நான் வரேன். நீங்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? பாஸ்டர் ஐயா என் மகன் அப்படியே வருவீங்க. சாதாரண விசுவாசியாக இருந்தால் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்காக இல்லாத ஒரு விசுவாசியாக இருந்தால் என்ன தன்மை கேட்பாங்க, இப்போ காலையில் வந்து அவர் என்ன பண்ண போகிறாராம்? இதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை இருக்குது? சில நேரங்களில் எங்களுடைய தாமதம்னு ஒன்று இருக்குது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னா, இயேசு 4 நாள் கழித்து வந்தாரா, 4 நாள் கழித்து வந்த உடனே இவர்கள் இயேசுவை காண்பதற்காக ஓடோடி வந்தார். அப்படிதான் இருக்குது பைபிளில். சரி, வந்துதான் வந்துட்டார், இந்த சோத்திர கூட்டத்துக்காக வந்து அவர் மெசேஜ் கொடுத்துட்டு போக சொல்லி இயேசுவை அப்படி சொல்லிவிட்டோம்ல. இந்த செத்த உடனே 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், அப்புறம் எத்தனை நாள், 21வது நாள், அப்புறம் ஜெபம் வைப்பாங்கள 40வது நாள், இந்த மாதிரி ஜெபம் வைப்பாங்கள. நான் ஒரு முறை என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க மரித்த உடனே 3வது நாள் நம்ம ஜெபம் வச்சு முடிச்சுருவோம் அப்படின்னு எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஜெபம் வைக்கணும்னு பைபிளில் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சிடறேன். நான் ஜெபம் வைக்கணும்னு அவசியம் இருக்கா? ஏதாவது அப்படி இருக்கா பைபிள்? ஏதாவது 3வது நாள், அதுவும் 3வது நாளில் தான் வைக்கணும், இல்லை 5வது நாள் வைக்கணும், 7வது நாள் வைக்கணும், இல்லைனா அந்த ஆவி திரும்பி வரும், வந்து தொலையட்டுமே, அதுக்கு தானே அழுதுன்னுக்கிறீங்க, வரட்டுமே, வந்ததுன்னா அந்த ஆவிக்குன்னு ஒரு சேரை போட்டு பெட்டை போட்டு அந்த ஆவி இங்கேயே படுத்துருன்னு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டிலே ஒரு ஆவி ஒலாவட்டுமா வானவா? எங்கள் அப்பாக்காக நான் வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன். உங்கள் அப்பா ஆவி வரட்டும் வீட்டுக்கு. ஆவி வந்ததுன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்படி ஜெபம் வைக்கலைன்னா அந்த ஆவி வந்து கேட்குமா? எங்கள் அப்பா, இது எந்த பைபிளில் எந்த வசனத்தில் எங்கே எழுதியிருக்குதுன்னு தெரியல, எனக்கே அது புரியல. இயேசு ஒருவேளை 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 83வது வசனத்தில் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியலை. லாசரு மரித்த பின்பு 11ஆம் அதிகாரத்தில் வந்து அவர் பேசும்பொழுது 11ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், அவன் மரித்திருந்தாலும் உங்களுடைய வீட்டிலே வந்து குடியிருப்பான் அல்லவா, நீங்கள் அப்பொழுது அவனை வைத்துக்கொள்ள வேண்டாம் அல்லவா அப்படின்னு பேசியிருக்கலாம்ல அவர். பைபிளெல்லாம் அப்படி கிடையாது. 3வது நாள் தான் வைக்கணும், 5வது நாள் தான் வைக்கணும், 7வது நாள் தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க திரும்பி வந்துடுவாங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும். அதுலேயும் இந்த சனிக்கிழமை செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன சொல்லுங்கள், சனிக்கிழமை போனோம் தனியாக போவாதான், கூட கூட்டுட்டு போவோமா? ஏன் அழுகுறவங்களை யாராவது ஒருத்தர் கூட போக வேண்டியது தானே? அழுகுறீங்களா விழுந்து என்னையும் கூடவே கூட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு அழுவாங்க. தப்புன்னு எழுந்து வா போகலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லாம் மாயங்க, எல்லாம் மாய. மரித்தவரை பற்றின துக்கம் இருக்கும், அதில் வந்து
எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அதுக்குள்ளே போக. ஆனால் இந்த வந்துடுவாங்க, பேசுகிறாங்க, இருக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க, அப்படிலாம் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. மரித்தவர்கள்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது உண்டு. ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மரித்தவர்கள் சொப்பனத்தில் ஒருவேளை வரலாம், நம்ம கனவுல வரலாம். ஆனால் அவர்கள் எழுத்தின் பிரகாரமாகவே அவருடைய ஆவி இங்கே இருக்கிறது, எழுத்தின் பிரகாரமாகவே செத்தவர்கள் இருக்கிறார்கள், அப்படிலாம் பைபிளில் கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தும்போது என்ன பண்ணிட்டார்னா, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இஷ்டத்துக்கு திரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க ஆவி, இதெல்லாத்தையும் கட்டி மொத்தமாக தூக்கி போட்டுன்னு போயிட்டார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு போ அப்படின்ட்டு இருக்குதுல, அந்த ஆவி தான் அது. இது வாட்டுட்டு எதையாலும் சுற்றிட்டு வம்பு எடுத்துட்டுக்கோம் அப்படின்றதுனால அவர் மரித்து அந்த மரணத்திற்கு அவர் அதிகாரியாய் மாறி அவர் அதனுடைய அதிகாரத்துடைய சாவியை பெற்று இவைகள் எல்லாம் கிரியை செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே நிறுத்திட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்டெப்பு கூட சொல்கிறேன், தேவ தூதர்களுடைய செயல்பாடுன்றது கூட இந்த புதிய ஏற்பாட்டில் நான் நம்ப மாட்டேன். பைபிளில் இருக்குது, நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்னா, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஒரு தேவ தூதன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு பதிலாக நான் விசுவாசிக்கிறேன், நமக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்ல மாட்டாரா? பரிசுத்த ஆவியானவர்னா யார் சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவர்னா யார்? சிம்பிளாக சொல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் போய் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்தார், அப்படி தான் இருக்குது. நான் போனால் ஒளி அவர் வரமாட்டார், சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி அப்படிலாம் நம்முடைய மூளைக்கு அதுதான் புரியும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறோம்? பிதா குமாரன் 3 பேரும் ஒன்று தான், செயல்பாடுகளிலே வித்தியாசங்கள் உண்டு, மூவரும் ஒரு தான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது நான் கேட்குற, உங்களுக்கு ஒரு காபிரியல் தூதர் பேசணுமா? ஒரு மிகாவேல் தூதர் சண்டை போடணுமா? அல்லது தூதர்களின் சேனைகளே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டா எல்லாரும் வரும்? இயேசுவே நம்ம கூட இருக்காருப்பா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது. அப்புறமா எதுக்கு ஒரு தூதனுடைய ஆவி? புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தூதர்கள் வீட்டுக்கு வராங்க, அப்பம் சாப்பிட்றாங்க, ஆப்பம் சாப்பிட்றாங்க, எனக்கு சொல்லிட்டு போனாங்கன்ற கதைலாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிடையவே கிடையாது. நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய கற்பனைக்கு, நமக்கு புரியாத நிலையிலே நான் சொல்லுகிறேன், மரித்து போனவர்களுடைய சாயலிலே ஒருவேளை நம்முடைய சொப்பனத்திலே ஆண்டவர் நமக்கு ஏதாவது உணர்த்துகிற காரியங்கள் வரலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை நேரடியாக பார்த்தது இல்லைங்களா? அந்த ஆண்டவருக்குரிய சாயலை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் உங்கள் கனவுல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கனவுல நான் வந்தேன், சரிங்களா? இங்கேருந்து சென்னையில் வேலை செய்ய போன ஜெனிஃபர் கனவுல, சென்னைக்கு நான் வரேன் கனவுல. ஜெனிஃபர் என்ன யோசிப்பார் சொல்லுங்கள்? என்ன யோசிப்பார் ஜெனிஃபர்? இந்த ஆள் எதுக்கு வந்தா நம்ம கனவுல? அப்படியே யோசிப்பாங்க. கனவுல அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது தேவனுடைய சமூகம், அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சமூகத்தை வெறுமையாக காட்டினா உங்களுக்கு புரியாதுன்றதுனால ஒரு ஆள் தோற்றத்தில் ஆண்டவர் காட்டுறாரு. இந்த ஆள் தேவன் கிடையாது, ஆனால் இவருக்குரிய தோற்றத்தை வச்சு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். தட்ஸ் ஆல். இதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன், இதே நேரத்தில் பிடிக்காத யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். பிடிக்காத ஒருத்தர், நம்ம பேப்பர் வாசிக்கணும், அந்த பேப்பர் வாசித்ததில் 7 கொலைகள் செய்து தன் வீட்டிலே புதைத்து வைத்த யாரோ ஒருத்தருடைய பேர் அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோ பார்க்குறோம், பேரை பார்க்குறோம். அன்றைக்கி ராத்திரி அவன் கனவுல வரான் நம்ம வீட்டுக்கு. என்ன நினைப்போம்? எந்த பணத்தை வரானோ தெரியல, யாரையோ கொலை பண்ணிட்டு புதை, அப்படி தானே வரும். அப்போது விரும்பத்தகாத ஒரு காரியம் வரும் பொழுது, விரும்பத்தகாதவர்கள் வரும் பொழுது, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் வரப்பொழுது நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்ற கவனம் வந்துடும். ஆனால் விரும்பின ஒருத்தர் வரும் பொழுது ஏதோ ஒன்று நமக்கு சொல்ல வந்திருக்காங்க, ஏதோ ஒன்று நமக்கு தெரியப்படுத்த வந்திருக்காங்க, இல்லை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போக வேண்டியதான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மிடத்தில் வருவது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நாம் தேவ சமூகத்தை தேடுவதற்கு ஏதுவாய் இருக்க வேண்டும். அப்படி தேடினவருடைய வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், உலகம் கண்டிராத ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன தெரியுங்களா? லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பித்து கொடுத்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை உயிர்ப்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உயிரோடு வரும், உயிரோடு எழுப்பார், உயிரோடு செய்வார், உயிர் பெற செய்வார். இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறுத்து போன அனுபவமாக இருக்கிறதோ, இதுதான் நல்ல வார்த்தை. மறுத்து போன அனுபவமாக இருக்கிறதோ, எது நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக இல்லாதபடிக்கு, இன்றைக்கு நாம் விரும்பியும் கிடைக்காதபடிக்கு, அது எழும்பாதபடிக்கு இருக்கிறதோ, இன்றைக்கி ஆண்டவர் ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு வேலையை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். நீங்கள் உயிர் பெற ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். என்னென்னா, உங்களுடைய சமூகத்தை நான் விடாதபடிக்க பற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை விடாதபடிக்க, உங்களுடைய சமூகத்தை. பாஸ்டம்மா ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் செய்தி கொடுக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஒன்று சொன்னாங்க. என்ன சம்பவம் சொன்னாங்கன்னா, ஒரு சகோதரி அவங்கள இடத்துல இன்னொரு சகோதரி, நான் பெரிய கதையெல்லாம் சிம்பிளாக சொல்லிடுறேன் நான். அவங்க அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட அவங்க பாஸ்டம்மாவோ யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்களாம், பைபிள் படிக்கிறியா, ஜோம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், குழந்தை பிறந்து அப்போ தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைக்கு இதை செய்கிறது அதை செய்கிறது நிறைய வேலை இருக்குது, அதனால் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் உட்காந்து பைபிள் படிக்க முடியலை அப்படின்னு உடனே அவங்க கேட்டாங்களாம், இதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இல்லைன்ற, நீ சாப்பிடாமல் இருக்கியா? என்னைக்கா சாப்பிடாமல் இருந்திருக்கியா? சாப்பிட்றதுக்கு நேரம் எடுக்கிறல்ல, தூங்குறதுக்குன்னு நேரம் எடுக்கிறல்ல, தூங்குறதுக்குன்னு. அப்போ சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு உன் சொந்த வேலை செய்கிறதுக்கெல்லாம், அதுக்கு இந்த காலத்தில் இன்னொன்று கொண்டு சேர்த்துக்கோமே, செல்லு பார்க்குறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கோமே. செல்லு பார்க்குறதுக்கு நேரம் எல்லாமே இருக்குது. என் அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அனுபவத்தை விட்டுருங்க. செல்லை சும்மா அப்படி எடுத்து அப்படி இந்த விரல் ஒன்று இருக்குது பாருங்க, இப்படி தள்ளினாலே போதும். நீங்கள் செல் எடுத்து இப்படி தள்ளி பாருங்களேன், 1 மணி நேரம் போயிடும். 1 மணி நேரம் போயிடும். இப்படி தள்ளினாலே போதும். அது கட்டது கின்னு சிரிப்பு வேறு அதில் நடுவில் வரும். அது தனியாக சிரிச்சுன்னு இருக்கும், தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணிவிட்டு வேறு எதையோ நம்முடைய இருதயம் தேடுது. அதனால தான் இன்னும் உயிர் பெறலை. கர்த்தர் அந்த உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியை நமக்குள்ளே தருவாராக. நான் சொல்கிறேன், தேவ சமூகம்னு சொன்னாலே இன்னையிலேருந்து ஒரு ஆசீர்வாதமாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம். இன்னையிலேருந்து நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு தேவ சமூகம் காணப்படும்படி ஆய் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவர் இடத்த கேளுங்க, நான் எப்போ தேவ சமூகத்தில் உட்காந்து கண்ணை மூடி ஏசப்பான்னு கூப்பிட்டாலும் ஒரு தேவ பிரசன்னம் என்னை நிறைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் பொருத்தனை பண்ணுங்கள். ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சமூகத்துக்கு மாத்திரம் ஒரு மணி நேரம் உம்முடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிப்பேன். இந்த 1 மணி நேரம், ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய வல்லமை இந்த வாரம் முழுசு எனக்கு கிரியை செய்யணும். செய்யுமா செய்யாதா? நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி, தேவ சமூகத்தில் எனக்கு உம்முடைய சமூகத்தினுடைய கிருபையை தாராண்டவரே, உம்முடைய சமூகத்தை எனக்கு தாராண்டவரே, உம்முடைய தயவை எனக்கு தாராண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாராண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாராண்டவரே. எல்லா கண்களை மூடி, எல்லார கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.